இந்த 5 வருஷத்தில் ஒரு 50 தடவை கூட இந்த கவர்மெண்ட் பஸ்ஸை நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். சமீபத்தில் புது பஸ்ஸில் போகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ தான் அந்த புது பஸ்லேயும் கூட நான் போயிருக்கேன். அதான் அம்மா வீட்டுக்கு. எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கெலாம் ப்ரைவேட் பஸ் இல்லைன்னா கூட இந்த பஸ்ஸில் போய் ஏறி இருக்க வாய்ப்பு இருக்காது. அதே மாதிரி எங்கள் ஊர் சைட்லாம் திட்டுறாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான்லாம் எப்போயாவது தான் போவேன். பெரும்பாலும் எங்கள் வீட்டுக்காரவங்க வண்டியிலேயே என்னை அழைச்சிட்டு போயிடுவாங்க. அதனால் பஸ்ஸில் போகிறதுக்கும் பெருசாக வாய்ப்பு இருக்காது. அதே மாதிரி ஸ்டாலின் சார் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி தந்த வாக்குறுதியில் மிக மிக முக்கியமான வாக்குறுதி வந்து வீட்டுக்கு ஒரு இளைஞருக்கு வேலை தருவேன்னு சொன்னீங்க. அதை இது வரைக்கும் நீங்கள் ஏன் நடைமுறைப்படுத்தவே இல்லை? அதே மாதிரி அது சம்மந்தமாக நீங்கள் கேட்டிங்களா கேட்கலையான்னு கூட தெரியல. எத்தனை பேர் படிச்சுட்டு எந்த படிப்புக்காக எந்த வேலைக்காக படிச்சுட்டு பதிவு பண்ணி வச்சுருக்காங்கன்னு கூட உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நீங்கள் சொல்லுங்களேன். நீங்கள் இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தானே. எத்தனை பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க சொல்லுங்கள். நான் வந்தால் எல்லாரையும் படிக்க வைப்பேன்னு சொன்னீங்க. படிக்க வைக்கிறது ஒரு பெரிய விஷயம்னா அதே மாதிரி அவங்க படித்ததற்கான வேலை, அந்த வேலையை வச்சு அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறது, இதில் எல்லாமே இருக்குது. வாக்குறுதி தரது பெருசு.